ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் குக் ஹவுஸ். இப்போ நம்ம சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், சோம்பு, கசகசா, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் பிரியாணி மசாலா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தான். நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி போட்டிருக்கேன். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.